என்னது இது? ஹே யூ, புது பொண்ணு உன்னதான். இது பேசுமா? சொல்லுங்க. என் பேர் பூர்ணிமா. உன் பேர் இருக்கட்டும், என்ன பண்ணி வச்சிருக்க? என்னாச்சு? சப்பாத்தி மாவை போட்டு பெரட்டின மாதிரி ரூமை ஃபுல்லாக மாவு கொட்டி வச்சிருக்க. ஹாஸ்டல் வெளில தான் மெஸ் இருக்கு, அங்கே போய் சாப்பிடாம ரூமை ஃபுல்லாக மிஸ் பண்ணிட்டு இருக்க. ஐயோ, அது சப்பாத்தி மாவு இல்லைங்க, பவுட்ரு. டால்கம் பவுடரா? எதுக்கு? எப்போவுமே குளிச்சு முடிச்சுட்டு பவுட்ரு போடுறது வழக்கம். அதுவும் இல்லாமல் எனக்கு இன்னைக்கு வாக்கின் இன்டர்வியூ இருக்குது. அதனால வேர்வை வந்து ஸ்மெல் வராமல் இருக்க பவுட்ரு போடுவேன். ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு டால்கம் பவுடரா? ஆமாம், சென்னைக்கு புதுசா? ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு பவுட்ரு போட்டு இன்டர்வியூ போகிறீங்க? ஆமாம். மேடம் எப்படி போகிறீங்க? ஏசி கார்லையா? இல்லை, நடந்து இல்லைன்னா பஸ்ஸில் போயிடுவேன். இப்போ ஓகே, ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க. ஆனால் இந்த சென்னை வெயிலில் நீங்கள் வாக்கின் இன்டர்வியூ போகும்போது வெயில் கொளுத்தி ஸ்வெட் ஆகி பவுடர் எல்லாம் கழுவிட்டு போயிடும். கூடவே அதோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பாடி ஓடரும் வந்துடும். அப்போ என்ன பண்ணுவீங்க? ஆட்ரா, அதான் ஸ்மெல்லு. நான் வேணா கர்ச்சிப்பில் பவுட்ரு கொட்டிக்குவா? அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. இல்லைன்னா இன்னொரு தடவை போய் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்துடுறேன். குளிச்சாலும் ஸ்மெல் வரும், டால்க் போட்டாலும் ஸ்மெல் வரும். அது எப்படிங்க? அது சொந்தக்காரங்க நம்ம வீட்டுக்கு எப்படி வந்து தின்னுட்டு போவாங்களோ அந்த மாதிரி பாக்டீரியா நம்ம உடம்புல வந்து வேர்வையை தின்னுட்டு நார் அடிச்சுட்டு போயிடும். அப்போ என்னதாங்க பண்ணணும்? ஒன் செக். இந்தா இதை வச்சுக்கோ, ரெக்ஸோனா ரோலாண்டியோ. இது டெய்லி குளிச்சுட்டு 1 ரவுண்ட்ஸில் யூஸ் பண்ணு. இது யூஸ் பண்ணால் உன் பாடியில் வர ஸ்வெட்டும் பாக்டீரியாவும் இது பார்த்துக்கும். ஹோல் டே நீ ஓடர் ஃப்ரீயாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம். உங்களுக்குன்னு வாங்கி வச்சுருப்பீங்க, இது என்கிட்ட கொடுத்துட்டா அப்போது உங்களுக்கு? ஐ ஹாவ் another one. டெய்லி யூஸ் பண்ணுற ஐட்டம்லாம் நான் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுப்பேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. நான் கூட உங்களை முதல் தடவை பார்த்தப்போ ரொம்ப சீன் போடுற பொண்ணுன்னு நினச்சேன். பரவாயில்ல, நல்லவங்களாவே இருக்கீங்க. ஏன் நல்லவங்களாம் சீன் போடக்கூடாதா? அது மட்டும் இல்லாமல் நீ இப்படிலாம் இல்லைனா இந்த ஊர் உன்னை தூக்கி சாப்பிட்ரும். அண்ட் நான் எப்போவுமே இந்த மாதிரிலாம் நல்லவளாக இருக்க மாட்டேன், கடிச்சு சாப்பிட்ருவேன். பை த வே, ஐம் மேக்னா. பூர்ணிமா. ஆல் தி பெஸ்ட் ஃபார் இன்டர்வியூ. தேங்க்ஸுங்க. எந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தாலும் ஒரு நட்ட மாதிரியே இருக்கேடி பூர்ணிமா. என்னம்மா புது பொண்ணு, முத நாளே கண்ணாடி பார்த்து புலம்பிட்டு இருக்கு. என்ன இன்டர்வியூ போனியா? போனேன், ஆனால் போகலை. தெளிவாக சொல்லு. நான் வாக்கின் இன்டர்வியூ போனேன்னா அங்கே எல்லாரும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க இருக்க ரிசப்ஷனிஸ்ட் கூட என்னை விட நல்லா ட்ரெஸ் பண்ணி மேக்கப் போட்டுட்டு இருந்தா. அந்த இடத்துக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லாம நான் இருந்தேன். இதெல்லாம் கூட பரவாயில்ல, அங்க டீ குடுக்குற பொண்ணும் நானும் ஒரே கலர் சுடிதார் போட்டதால இன்டர்வியூக்கு வந்த பொண்ணு அவ டீ குடிச்ச கிளாஸை என்கிட்ட எடுத்துட்டு போக சொன்னா பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு ஒரு காஃபி. எனக்கு அவமானம் தாங்க முடியல, அங்கிருந்து அப்படியே வண்டியை கட்டிட்டேன். ஐயோ ஐயோ, என் சோகம் உங்களுக்கு சிரிப்பா இருக்குல்ல? பின்ன ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போற மாதிரி போக சொன்னா ஐஸ் விற்கிற மாதிரி போயிருக்க. அப்போ டேலண்ட்டுக்கெல்லாம் மதிப்பே இல்லையாங்க? இருக்குமா, அதெல்லாம் உனக்கு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் காமிச்சிக்கலாம். அதுக்கு முதல்ல வேலை கிடைக்கணும்ல, அதுக்கு நிறைய சேஞ்சஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஷாப்பிங். அட அதெல்லாம் ஊருக்கு போய் பண்ணிக்கலாம். இருங்க வர